Zepto, Oyo, PhonePe, Physics Wallah, Haldiram, Cult Fit, Car Deco இவங்கெல்லாம் இந்த வருஷம் 2025ல இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆன IPO குள்ள நுழைய தயாரா இருக்காங்க. இந்த பிராண்ட் எல்லாம் நமக்கு பயங்கர ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் தான். ஸோ இவங்கெல்லாம் IPO குள்ள நுழையறாங்க அப்படின்னா நம்மள எத்தனை பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ண எக்ஸைட்மெண்டோட காத்துக்கிட்டு இருப்போம் சொல்லுங்க. ஆனா ஃபேமஸான பிராண்ட் IPO குள்ள வந்துருச்சுப்பா அப்படிங்கறதால நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு என்ன நிச்சயம்? எப்படியும் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, நான் எப்படி பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லயோ இல்ல ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலயோ நீங்க டக்குன்னு கண்ணை மூடிட்டு இங்க இன்வெஸ்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு IPO-க்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள், கவனத்துல வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா. ஃபர்ஸ்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So point number 1, investing in IPOs only for listing gains. முதல்ல இந்த listing gain அப்படின்னா என்னன்னு பாருங்க. இப்போ IPO விட்ட உடனே நீங்க ஒரு ரேட்டுக்கு அந்த ஒரு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் லிஸ்டிங் டே, அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டே லிஸ்ட் ஆகப்படும் இல்லையா, அந்த டைம்ல ஒரு பிரைஸ் ஒன்று இருக்கும். அந்த பிரைஸுக்கும் நீங்க வாங்கியிருக்கக்கூடிய பிரைஸுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நம்பியே லிஸ்டிங் டேயில் லிஸ்டிங் கெயின் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நிறைய பேர் IPOவில் இந்த மாதிரி ஃபேமஸான பிராண்டெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சு இத்தனை ஷேரை வாங்கி போட்டுருவாங்க. ஸோ வெறும் லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் எப்படி அவங்க ஃபேமஸான பிராண்டு, ஸோ இவங்க வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டால் நல்ல கெயின் வரும், IPOவில் வாங்கி போட்டுருவோன்னு வாங்கி போடுறது, அந்த ஒரு காரணத்தை முக்கியமான ஒரு ரீசனாக வச்சு IPOவில் என்னைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று, நாட் எவ்ரி IPO gives listing gain. இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். எல்லா IPO வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க வாங்கி போட்ட உடனே லிஸ்டிங் டேல கெயின் வந்துரும் அப்படிங்கிற ஒரு உறுதி கிடையாது. ஒரு அருமையான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 2021 இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் மொத்தம் 144 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லிஸ்டிங் டேல இந்த 144 கம்பெனிஸ்ல 75% கம்பெனிஸ் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு லிஸ்டிங் டேல. ஆனா 25% கம்பெனிஸ் ப்ராஃபிட் கொடுக்கல. நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி இந்த 25% ஒன்னா இருக்காது அப்படின்னு என்ன நிச்சயம்? ஸோ கம்ப்ளீட்டா லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டுமே நான் வந்து முதலீடு செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வந்து கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நாட் அட்வைசபிள். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உதாரணம் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், பேடிஎம். நம்மள யாருக்கு தான் பேடிஎம் தெரியாது? UPI ஆரம்பிச்ச உடனே இந்த பேடிஎம் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு அருமையான அப்ளிகேஷன். ஸோ அவங்க வந்து IPO-க்குள்ள நுழையிறப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்ப்பா, இவங்களே வராங்கன்னா போட்டு தாக்கி எல்லாத்தையும் வாங்கி எடுத்துருவோம், அப்புறம் லிஸ்டிங் டேல நல்லா கண்டிப்பா ஒரு கெயின் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்கினவங்களுக்கு என்னாச்சுன்னா 27% டிராப் ஆயிருச்சு. அதுதான் அந்த லிஸ்டிங் டைம்ல பயங்கரமா எல்லாரும் நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு பிராண்ட் வந்து லிஸ்டிங் டேல வந்து 27% இறங்கிருச்சு. அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி LIC இந்தியா டாப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க IPOவில் வந்து எல்லாரும் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் லிஸ்டிங் டேல என்னாச்சு பார்த்தீங்கன்னா 7% இறங்கிருச்சு. அதே மாதிரி ஹியூண்டே மோட்டார்ஸ் லிஸ்ட் பண்ணப்போ அதே மாதிரி 7% இறங்கிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமஸாக இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்டு, கண்டிப்பாக எல்லாரும் வாங்குவாங்க, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இது கொடுக்கும் அப்படின்னு நம்பி வாங்கினவங்களுக்கு இந்த ஒரு லாஸ் அவங்களும் கண்டிப்பாக அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லா கம்பெனிஸுமே இப்படி தான் நீங்கள் வந்து ஃபேமஸான இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரல. முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளே நான் சொன்னேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, there are IPOs which did well as well. டாடா டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162% growth இருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஜோதி CNC ஆட்டோமேஷன் வந்து 65% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி there are IPOs which did pretty well. ஆனால் அதை வந்து ப்ராப்பராக கணிச்சு அவங்களோட கம்பெனியை ரீசர்ச் பண்ணி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட ப்ராஃபிட் என்ன, எதுக்காக IPOக்கு வராங்க, அதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ஃபேமஸாக இருக்குன்னாலும் கூட ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அடுத்ததா டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
do not treat IPO as a lottery. நம்ம காசு கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை சரி இதில் போட்டால் வந்தா வரட்டும் வராட்டி போட்டுன்ற மாதிரி ஏனோ தானோன்னு லாட்ரி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. ஐபிஓக்கு பின்னாடி நம்ம ஒரு மிகப்பெரிய ரீசர்ச்சை பண்ணணும். எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே இதில் போட்டால் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு இவ்வளோ அஷ்யூரிட்டி இருக்கணும், அந்த மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும், அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். கண்ணை மூடிட்டு லாட்ரி மாதிரி நம்ம வந்து ஐபிஓவை ட்ரீட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததா லிஸ்டிங் கெயின்ஸ் ஆர்ன்ட் கேரண்டீட். என்னைக்குமே ஐபிஓவில் வரக்கூடிய அந்த ஒரு ப்ரைஸுக்கும் லிஸ்டிங் டேயில் இவ்வளோ வந்துடும் அப்படிங்கிற கேரண்டி அவங்களும் கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் எதிர்பார்க்க கூடாது. ஸோ அது எல்லாமே கம்பெனியோட அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நம்மளால் கணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ முழுக்க இது லிஸ்டிங் டேயில் இப்படி வந்துடும் அப்படின்னு கேரண்டியாக நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் டிபெண்டன்சியை வச்சுக்கூடாது. இன்வெஸ்டிங் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் த கம்பெனி. நான் முதலே சொன்ன மாதிரி கம்பெனியை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு முட்டாள்தனம். அதே மாதிரி ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அவன் பண்ணிட்டான், நான் தான் பண்ணல, அவ்வளோ பெரிய கம்பெனியில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் ஏன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் காசு விஷயம், முதலீடு விஷயம். அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்க நாலேஜ் இல்லாமல் அவங்களும் மற்றவங்களை பார்த்து அவன் பண்ணுறான்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி இன்னொரு இதில் போய் விழ வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கம்பெனி ஐபிஓ வந்து அவங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக எடுக்கிறாங்களா இல்ல க்ரோ ஆகிறதுக்காக வந்து ஐபிஓக்கு வராங்களா அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து முதலீடு செய்யுங்க. ஏன்னா சில கம்பெனிஸ் வந்து நிறைய கடன் இருக்கும், அதை ரீபே பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு சில வருஷங்கள் டைம் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இம்மீடியட் கெயின்ஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கிறதுல முக்கியமான 2 கேட்டகரி இதுதான். கடன் தீக்கிறதுக்காக இந்த கம்பெனி வந்து ஐபிஓ வருதா, அப்படி இல்லை இவங்க வந்து வளரணும், ஃபண்டு க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வராங்களா அப்படிங்கிறத பார்க்கறதும் இன்னொரு முக்கியமான ஒரு ரீசன். அடுத்ததா ரீட் DRHP. இந்த DRHP அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஐபிஓ வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு டிராஃப்ட்டை வந்து வெளியிடுவாங்க. டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த DRHP வந்து அந்த கம்பெனியோட ஐபிஓக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணப்படுற ஒரு டிராஃப்ட். ஸோ இதில் என்னென்ன அடங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு, கம்பெனி எவ்வளோ ரெவென்யூ பண்ணிட்டு இருக்கு, கம்பெனி எதுக்காக ஐபிஓ வருது, என்னென்ன மாதிரியான ப்ராஃபிட் பார்க்குது, எங்கெல்லாம் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க, எந்த மாதிரி டர்ன் ஓவர் பார்க்குறாங்க, எவ்வளோ இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்னும் எப்படி வளரணும்னு நினைக்கிறாங்க, இது கடனை தீக்கிறதுக்காக இந்த கம்பெனி ஐபிஓ வருதா இல்லை வந்து இவங்க வளர்றதுக்காக வராங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஒரு டிராஃப்ட்ல இருக்கும். நீங்க அதை கண்டிப்பா படிச்சுட்டு தான் இன்னொரு இதில் இன்வெஸ்ட் பண்ணவே போகணும். ஸோ முக்கியமா பாயிண்ட் நம்பர் 1 நீங்க பண்ண வேண்டியது இதுதான். அடுத்ததா நெவர் காப்பி பிளைண்ட்லி, ஸ்டடி பிஃபோர் இன்வெஸ்டிங். சேம் நான் என்ன சொன்னனோ அதே தான். அடுத்ததா டு நாட் பிளைண்ட்லி பிலீவ் இன் கிரே மார்க்கெட் பிரீமியம். இது என்னப்பா கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னா unofficial price at which IPO shares are traded before listing. ஐபிஓ ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டுக்கு வந்து வெளியில் விற்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஓ ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 60 ரூபாயாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக விற்கிது அப்படின்னு நிறையா ஷேர்ஸை வாங்கி போட்டுருவோம். லிஸ்டிங் டேயில் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜடி, நம்ம வாங்கி போட்டதை விட அது வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளைண்டாக இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமை நம்பி ஒரு இதில் வாங்காதீங்க சொல்ல வரல, ரொம்ப இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமே வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ஒரு நாட் அட்வைசபிள் ஆப்ஷன் தான். அடுத்ததா என்ன சொல்ல வர அப்படின்னா, டிப்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங் இன் ஐபிஓ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். Check prices of similar companies. If it is higher, think twice. அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து ஐபிஓக்கு வருது, அதே மாதிரி இன்னொரு கம்பெனி ஆல்ரெடி வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ப்ரைஸையும் செக் பண்ணுங்கள், இதோட ப்ரைஸையும் செக் பண்ணுங்கள். ஒருவேளை இது அதை விட ஹையராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸ் செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப சீப்பாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் திருப்பி கிராஸ் செக் பண்ணணும். ஸோ ஒரு கம்பெனியோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஜெப்டோ இருக்குன்னா அதோட இன்னொரு காம்படிட்டர் கம்பெனியான பிளிங்கிட்டோ இல்லை ஜொமேட்டோ அந்த மாதிரி அவங்களோட ரூட்ஸில் யாராவது இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களோட ஷேர்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட எப்படி இருக்குது, இவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது, 2 பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனியாச்சுங்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை கம்பேர் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ப்ரைஸ் அனலைஸ் பண்ணலாம். டோன்ட் லிசன் டு மார்க்கெட் ரூமர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஒரு ஐபிஓ வந்துருச்சு, ஒரு பிராண்ட் வந்து ஐபிஓக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
மார்க்கெட்டில் அவ்வளோ ரூமர் பேசுவாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதை தாண்டி ஒன்றுமே தெரியாதவங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் குறிப்பிட்டு யாரை ரொம்ப ஃபைனான்ஷியலி நீங்கள் அட்வைஸை கேட்டு அவங்களால பலனடைஞ்சிருக்கீங்களோ அவங்களோட பேச்சு ஒரு அளவுக்கு அட்வைசபிளாக கேட்குறது போக மற்ற விதமான மார்க்கெட் ரூமர்ஸை வந்து நீங்கள் தலையில் போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட், don't put more than 10% of your portfolio in IPOs. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட சேஃப்டி பர்பஸுக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்குது அதில் 10%க்கு மேலே ஒரே ஐபிஓவில் நீங்கள் போடுறதுமே வந்து டேஞ்சர் தான். ஸோ அதுதான் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுதான் ஐபிஓக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். ஸோ இந்த கம்பெனிஸ்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இல்லை பண்ணுங்க, இல்லை நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இல்லை அப்படி தான் பண்ணணும்லாம் நான் சொல்ல கிடையாது. பண்ணுனா என்ன ஆகும், எந்த மாதிரி லாஸஸை வந்து ரியல் லைஃப்பில் எல்லாரும் சந்திச்சிருக்காங்க, எந்த மாதிரியான ஃபேமஸான பிராண்ட் நல்லா வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட எல்லா பிராண்டுமே எப்படியான ஒரு ஃப்ளாப்பையும் ஒரு லாஸையும் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் இந்த எந்த ஃபேமஸான பிராண்ட் வந்தாலுமே தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை பண்ணாமல் போங்க, அது உங்களோட ஒரு விருப்பம் தான். ஆனால் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஐபிஓக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குது, சஜஷன்ஸ் இருக்குது, உன்னோட ப்ரெசென்டிங்கை வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய பேர் போர்டு தரேன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நோட்ஸ் எழுதிக்கிற மாதிரி. அதாவது நான் என்னோட ரெஃபரன்ஸுக்கு எழுதியும் உங்களுக்கு அப்படியே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நான் அப்படியே ஓரமாக நின்று பண்ணுவேன். ஸோ அது இன்னுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வில் ட்ரை டு ஃபிகர் அவுட் சம்திங் எல்ஸ். ஸோ ஏதாவது டாபிக் சஜஷன்ஸ் இருக்குன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்ன தான் முதலீடு பண்ணணும், இல்லை என்ன தான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் முதல்ல பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மள நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நிறைய பேர் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான வழிகாட்டி இல்லை, சரியான ஒரு அட்வைஸ் எங்களும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பாஸ்வாலா ஒரு அருமையான வழிகாட்டி. நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனில் எக்ஸ்பர்ட் கனெக்ட் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறோம், ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வருஷத்துக்கு வெறும் 999 ரூபாயில் 6 லாங்குவேஜில் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? டக்குன்னு பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணி கற்றுக்கங்க. ஒர்க் ஷாப்ஸை மறக்காமல் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்னு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இடங்கள்லேயே நம்ம வந்து ஒர்க் ஷாப்பை ஒன் டே ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.